ஃபஸ்ட்டு இமேஜ் எந்த ஃபோல்டரில் இருக்கோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேவையான இமேஜ் எடுத்துகிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் ஸ்மெட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ இமேஜுக்குள்ளே போயிட்டு லெவல் கொடுங்க, கொஞ்சம் ஏற்றிக்கோங்க லெவலை. செகண்ட் வந்து கர்வ்ஸ் கொடுங்க. இது வந்து இந்த டெப்த்தை கூட்டும், பிளாக் கலரில் டெப்த்தை கூட்டும். செகண்ட் வந்து ஷார்ப் அன்ஷார்ப் மாஸ்க், அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாய்ஸ் வந்து அந்த இமேஜில் அதிகமாக இருக்கும். ஸ்மெட்ச் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். ஸ்மெட்ச் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆயில் பெயிண்டிங்லாம் பார்த்துருக்கோம். அந்த மூஞ்சி வந்து ரொம்ப கிளியராக வரும். ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி அந்த மூஞ்சியை கொடுத்துக்கலாம். ரொம்ப அது பார்க்க வந்து லுக் லைக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக ஸ்மெட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது எப்படி ஸ்மெட்ச் பண்ணுறது அப்படின்னு. அது பார்த்தா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஸ்மெட்ச் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஸ்பீடப் பண்ணி காட்டியிருக்கேன் அந்த வீடியோவை. ஸோ நீங்கள் அந்த ஸ்மெட்ச் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். தேவையான இடத்துல ஸ்மெட்ச் பண்ணிக்கோங்க. நான் கண்ணுக்கு வந்து ஸ்மெட்ச் பண்ணல, பிகாஸ் நான் கண் வந்து மாற்ற போகிறேன், கார்ட்டூனிஸ்ட்டாக மாற்ற போகிறேன். ஸோ அது ஸ்மெட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு பிளாக் கலரை ஃபுல் ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த கண்ணுக்கு மேலே ஒரு லைன் மாதிரி, பிகாஸ் அது வந்து கார்ட்டூன் மாதிரி ஒரு எடுத்து காட்டும். அது பார்க்க கொஞ்சம் கூலஸ்ட் எஃபெக்டாக இருக்கும். இந்த மூக்கோட சைடில் இந்த எஃபெக்ட் இருக்கலாம். இந்த எஃபெக்ட் எப்படின்னா ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கும். இந்த லிப்ஸ் வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு டிராயிங் வரைஞ்ச மாதிரி இருக்கும். நான் ஃபைனல் அவுட்புட் அந்த இதை காட்டுறேன். நான் அதை பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். வெயிட் பண்ணு. நான் அதை வந்து ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு லிப்ஸுக்கெலாம் அந்த ஸ்கின் டோனை யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி பொறுமையாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் டெப்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக ஓகே, நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி இருக்கும். அந்த மூஞ்சியை வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இப்போ ஒரு ஸ்கின் டோன் நான் எடுக்கிறேன். பிகாஸ் அந்த லிப்ஸுக்கு வந்து லிப்ஸுக்கு கிடையாது, அந்த மூஞ்சிக்கு ஃபுல் ஒப்பாசிட்டி அதிகமாக வச்சுட்டு ஃபுல்லாக மேலே வந்து பெயிண்ட் பண்ணிடுங்க. இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வந்து ஒரு கார்ட்டூன் கலரில் வரும். அந்த கார்ட்டூன் கலர்ன்றது வந்து ஒரு ஸ்கின் கலரில் இருக்கும், தெரியும்ல, அந்த கலருக்காக. செகண்ட் வந்து அதில் வந்து கலர் அப்படின்னு இருக்கும். அந்த இது பார்த்துட்டோன்னா நம்ம கார்ட்டூன் லுக் வந்து அப்சல்யூட்லி அப்படியே இருக்கும் அந்த கார்ட்டூன் லுக்கு. இது வந்து நம்ம லெவல் கொடுத்து நமக்கு பிடிச்சிருந்தா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் இஷ்டத்துக்கு படி பண்ணிக்கலாம். நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவேன், வேணும்னா அதே மாதிரி பண்ணிக்கலாம். லிப்ஸுக்கு வந்து நான் வந்து ரோஸ் கலர் கொடுப்பேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஓகே. ஹேர் ப்ரஷ் வந்து ஃப்ரீயாகவே உங்களோட ப்ரஷ்ஷில் இருக்கும், வேணும்னா எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாதிரி கான்செப்டில் ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒப்பாசிட்டியை கூட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். நான் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ ஹேர் ஸ்டைல் அந்த லெவலில் வச்சுக்கலாம். ஹேரிங் வந்து அந்த ப்ரஷ்ஷை வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அப்படியே தூக்கி விட்ருக்கேன். இப்போ பண்ண மாதிரியே தான் நான் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்லாம். நான் பண்ண ப்ராசஸர் வச்சு தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ப்ராசஸை வச்சு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு கலர் வேணும்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து லிக்விஃபை, இது ரொம்ப முக்கியமானது. நம்ம மூஞ்சி எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா யூடியூப்பில் கேரி கேட்ச்லாம் பார்த்துருப்பீங்களா, மூஞ்சியை டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருப்பாங்க. நமக்கு ஒரு ஓவல் ஷேப் வேணும், ஹெட்டு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி.
இந்த இப்படி மாற்றிருப்பாங்க. இந்த கார்ட்டூன் மாதிரி, இந்த பழைய பைக் ரேஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கூலாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ டைம் எடுத்து சூப்பராக பண்ணிக்கணும். நான் ஃபைனலாக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து டவுன்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டேன். இதைத்தான் நான் ஹெட்டு வைக்க போகிறேன். எனக்கு வந்து அதோட ஹெட்டும் ஹேண்ட்ஸும் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன் தனியாக. இந்த ஹெட்டும் ஹேண்ட் எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக நான் எடுப்பேன். அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு ஷார்ப் பண்ணுறேன். இதையும் நான் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மூஞ்சி எப்படி ஸ்கெட்ச் பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதே மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. அது அந்த வேரியேஷன் தெரியும். நம்ம எதுக்கு இது கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருந்தால் ஸ்கெட்ச் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கெட்சிங் டூல் எடுத்துக்கோங்க. சர்ன்னு ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிருக்கேன். பொறுமையாக ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் உடனே வராது, போக போக வரும். ரொம்ப கூலஸ்ட்டாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். பேண்ட்டு எல்லாமே ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கே கிடைக்காது. ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்ட்டூன் லுக்கு கிடைக்கும். பார்த்தா தெரியும் இதுக்கும் அதுக்கும் அந்த வித்தியாசம். செகண்ட் ப்ரஷ் டூலை எடுத்துகிட்டு பிளாக் லேயரை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அவுட்லைன் பிளாக் கலர் அவுட்லைன் போட்டோன்னா பர்ஃபெக்டாக கார்ட்டூன் மாதிரியே இருக்கும். அந்த பண்ணி வச்சுட்டேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அவுட்லைனை மட்டும் ஒயிட்டும் பிளாக்கும் கொஞ்சம் அவுட்லைனை எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கார்ட்டூன் இது மாதிரியே இருக்கும். செகண்ட் வந்து நான் ஒயிட் ஆட் பண்ண போகிறேன். அந்த லைட்டிங் எங்கெங்கே இருக்கோ அங்கே ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக அந்த வேரியேஷன் தெரியும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், ஒயிட் நான் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பெயிண்ட் எப்படி பண்ணுறேன், பெயிண்ட் டூலை வச்சு அந்த மூலையில் அந்த ஒயிட் இருக்க மூலையில் மட்டும் லைட்டாக ப்ரஷிங் பண்ணுங்கள். ரொம்ப ஆசமாக வரும். அதே மாதிரி பேண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். பிளாக் லேயரும் அந்த ஒயிட் லேயரும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்தா கார்ட்டூன். அந்த பழைய ஹெட்டை எடுத்து நம்ம முன்னாடி பண்ணி வச்சு இந்த ஹெட்டை எடுத்து அதை வந்து இந்த இதுக்கு மேலே ஹெட்டு வந்து தூக்கி வச்சிடணும். அந்த காலர் தெரிகிற மாதிரி இருக்குன்னா அது ஒன்றுமே இல்லை. லேயரை அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த காலர் வந்து வெளியே வந்துடும், ஹெட்டு உள்ளே போயிடும். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து ஹேண்டு நம்மக்கிட்ட இல்லைன்னா ஆன்லைனில் ஒரு ஹேண்டுக்காக ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோவை எடுத்து நான் ஹேண்டாக வைக்க போகிறேன். இந்த ஹேண்டு வந்து நான் டக்குன்னு முடிச்சிருவேன். பிகாஸ் நான் வந்து முன்னாடியே ஃபேஸ் எப்படி கட் பண்ணி கார்ட்டூனிஸ்ட்டாக பண்ணியிருப்பனோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதே ப்ரஷ்ஷு இந்த ஸ்கெட்செல்லாம் மேலே யூஸ் பண்ணி நீங்கள் அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறீங்க. இந்த சைடு வந்து அழைச்சிக்கிறேன். இதே ப்ராசஸ் தான். இந்த எப்படி நீங்கள் ஹெட்டு பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான். கலரிங் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஹேண்ட் அப்படியே வந்துடும். எவ்வளோ லுக்கை கார்ட்டூனிஸ்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஃபைனலி அவுட்புட். உங்களுக்கு இதில் என்னென்ன என்ஹான்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.